பேக் டு த ஷோ. இந்த நிகழ்ச்சி கெஃபெட்டேரியா கிஃப்ட் ஸ்பான்சர்ட் பை ஜெப்ரானிக்ஸ் அண்ட் இப்போ வந்து மசாலா டீ. மசாலா டீனா என்னென்னா, நம்ம கோலிவுட்டில் என்ன சுட சுட ஹாட்டான நியூஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். நேற்று ஒரு விஷயம் வந்து வீட்டில் படிச்சுட்டு சொன்னாங்க இப்படியாமே அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலா சார் வந்து அடுத்து வந்து குற்றப்பரம்பரை அப்படின்னு வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு. நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும். அதில் வந்து எக்கச்சக்கமான ஹீரோக்கள் எல்லார்கிட்டையும் வந்து டேட்ஸ் வாங்கணும். அந்த படம் வந்து கொஞ்சம் அந்த டைம் எடுக்கும் டெஃபினட்டாக. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சூப்பர் டூப்பராக ஒரு படம் வந்து வரப்போகுது. இது படித்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒரு பிராமின் கல்ச்சரை வந்து மையமாக வச்சு ஒரு படம் வரும் அப்படின்னு வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு கோலிவுட்டில். ஸோ இது வந்து எப்படின்னா, கண்டிப்பாக பாலா சார் வந்து ஏற்கனவே சேதுலேயே வந்து சூப்பராக அந்த ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஹீரோயினே வந்து அபிதா குஜ்ராம்பால் அப்படின்னு வச்சு அவங்களோட அந்த வீடு, அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் எப்படி பழகுவாங்க, பேசுவாங்க, எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாரு. ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபுல் லென்த்தாக ஒரு மூவி வந்தால் டெஃபினட்டாக பாலா சார் படங்கள்னாலே நல்லா தான் இருக்கும். அதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் அப்படிங்கும்போது இன்னும் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ இட்ஸ் எ குவிக்கி, சின்னதாக வந்து டக்குன்னு எடுத்து முடிக்கிற மாதிரி ஒரு கதை அப்படின்னு வந்து கேள்விப்பட்டோம். எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நியூஸ் வரும்போது டெஃபினட்டாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸோ அகிரா இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஏஆர் முருகதாஸ் சார் வந்து பாலிவுட்டில் வந்து சூப்பர் டூப்பராக வந்து ஒரு படம் வந்து கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம மௌனகுரு சூப்பராக ஓடின படம், அதோட ரீமேக் தான் வந்து அகிரா. சோனாக்ஷி சின்ஹா நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு போய் நான் அதை பார்க்குறேன், எப்படி இருக்குது அப்படின்னு ட்வீட் போடுறேன். அடுத்து ஒரு காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். குட் ஈவினிங் வணக்கம். மேடம். உங்க பேரு? அருண்குமார் மேடம். அருண்குமார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போட்டோகிராஃபர் மேடம். சூப்பருங்க. பயங்கரமா கிரியேட்டிவிட்டி வேணும். என்னதான் வந்து இருக்கிறதே எடுத்தாலும் நான் எடுத்தா வேற மாதிரி வரும், நீங்க எடுத்தா வேற மாதிரி வரும். கரெக்டா? ஆமா மேடம். ஆமா மேடம். எப்படி, எவ்வளவு பிடிச்சிருக்கு உங்களுக்கு வேலை? ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். என்ன என்ன மாதிரி போட்டோகிராஃபர் நீங்க? மேரேஜ் ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், கேண்டிட்ஸ் எல்லாம் கூட எடுப்பீங்க. இப்ப பயங்கரமா ஆனா கேண்டிட் போட்டோகிராஃபி கல்யாணத்துல எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயாச்சுல்ல. முன்ன மாதிரி நிக்க வச்சு எல்லாரும் நில்லுங்க, எல்லாரும் சிரிங்க அப்படிலாம் சொல்லி எடுக்கிறது இல்ல. இப்ப ட்ரெண்ட் அப்படியே மாறிட்டே வருது மேடம். அது அப்பப்ப வந்து என்னென்ன பண்றாங்கங்கிறது அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி கொடுத்துடணும். ஆமாங்க மேடம். ஆமாங்க மேடம். சூப்பருங்க, வெரி குட். சூப்பரா வந்து இந்த வேலை இன்னும் நல்லா சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு போகணும். நிறைய கத்துக்கோங்க மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு பிடிச்சவங்களுக்கு நல்ல பாட்டா மெலோடி சாங்ஸா போடணும். டெஃபினட்டா போட்டுடலாம். ஓகே, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க மேடம். உங்க பெரிய ஹாய். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நான் ஹாய் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. என்னங்க, அடுத்து ஒரு கால் இருக்காங்களா இல்லையா? பேக் டு த ஷோ கெஃபெட்டேரியா கிஃப்ட் ஸ்பான்சர்ட் பை ஜெப்ரானிக்ஸ். என்ன கிஃப்ட்னு கேட்டிங்கன்னா, ப்ளூடூத் ஸ்பீக்கர் 2000 rupees ஒர்த். இன்றைக்கி யாருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே நாங்கள் கால் பண்ணி சொல்லுவோம். ட்வீட்டுக்கு பாட்டு செக்மெண்ட்டில் என்ன பாட்டு என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கால் பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர்? சரவணன். சரவணன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் ரொம்ப அமைதியாக அடக்கமாக வீட்டில் அதிர்ந்து ஒரு வார்த்தை கூட பேசாத மாதிரி இருக்கீங்களே. அப்படியா? அப்படிலாம் இல்லைல்ல? அப்படிலாம் இல்லை. அதுதானே, அதெல்லாம் இருந்துட்டாலோ என்ன சொல்லுவாங்க பொதுவா. இப்போ திடீர்னு வந்து உங்க வீட்டுக்கு வரோம், ஓகேயா? ஓகே. நீங்க இல்லாதப்போ சரவணன் எப்படி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அது தெருப்பறிக்கு நான் ஏன்றுவாங்க. இதனால இவ்வளவு பிராங்கா பேசக்கூடாது நீங்க. ஹலோ, ரொம்ப ஓவரா இல்ல இதுவே? செம்ம திட்டு வாங்குறீங்க போல இருக்கு அப்ப வீட்டுல. ஆமா, எங்க சித்தி அப்படிதான் திட்டுனே இருப்பாங்க. ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சூப்பர்வைசர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர்வைசரா வேலை பாக்குறீங்க, பொறுப்பா தானே இருக்கீங்க? பொறுப்பா தான் இருக்கு. இருந்தாலும் குறை சொன்னா இன்னும் கொஞ்சம் அடிக்கடி மேல மேல போக முடியும். அதனால மேல மேல நீங்க மெருகேறி போறீங்க. சரி, ஓகே, நல்ல விஷயம்தான். அப்படி ஏதாவது நடந்ததுன்னா சந்தோஷம் தான். நிறைய திட்டு வாங்கிக்கோங்க. ஓகே. உங்களை அந்த மாதிரி யாராவது ஏதாவது? அப்படிலாம் திட்ட மாட்டாங்க என்னெல்லாம். சரி சரி, வரப்போற அந்த பிள்ளை அவ்வளவுதான், அதை அப்படியே பேசிட்டே இருக்கோம், அவ்வளவுதான் அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம். என்ன வரப்போற பாட்டு? எல்லாரும் எஸ்டிஆர் ஃபேன்ஸ்க்காகும். கண்டிப்பா ப்ளே பண்ணிடலாம், சரியா? ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் சரவணன். இன்னைக்கு ட்வீட்டுக்கு பாட்டு ட்விட்டரில் வந்து, அதாவது எங்களோட சன் மியூசிக் ஹேண்டிலில் வந்து நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். 3 பாட்டு போட்டிருக்கோம். 3 பாட்டுமே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர், அழகான நடிகர், சூப்பரான நடிகர். அதாவது வந்து அந்த நடிப்பில் ஒரு அழகு இருக்குது அப்படின்னா இவர்கிட்ட தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்க முடியுது. விஜய் சேதுபதி அவர்கள் யதார்த்தமான ஒரு நடிகர். அவரோட 3 பாட்டு போட்டிருக்கோம். அதில் என்னென்ன பாட்டு? கொஞ்சி பேசிட வேண்டாம், அப்புறம் வந்து ஐயோ கக்ககப்போ, தங்கமே, நானும் லோடி தான்லேருந்து. ஸோ இந்த 3 பாட்டு போட்டிருக்கோம். அதில் முதல் பாட்டாக நிறைய ஓட்டை குவிச்சு
சூப்பர் டூப்பராக வின் ஆயிருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சேதுபதி படத்துலேருந்து வந்து கொஞ்சி பேசிட வேண்டாம், எனக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. கூட ஒரு ஜீவன் நிற்கும், அந்த ஜீவனுக்கு அந்த பாட்டையும் பிடிக்கும், ரம்யா நம்பீசனையும் பிடிக்கும். பாவம் இன்னைக்கு இல்லாமல் போச்சு, பரவாயில்ல. அந்த பாட்டு தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அண்ட் இன்னைக்கு ஜெப்ரானிக்ஸ் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் வழங்குறாங்க, 2000 rupees ஒர்த். நல்லா பேசுகிறவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி உங்களுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. யாரெல்லாம் இன்னும் ஸ்பீக்கர் வரல அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ, மொத்தமாக லாட்டாக 2 மாதம் முடிஞ்ச உடனே தான் அனுப்புவோம். ஸோ அவசரப்படாதீங்க, வந்துடும். அதுக்குள்ளே வந்து ஃபோன் பண்ணியே எனக்கு இன்னும் வரல இப்படிலாம் கேட்டுறாதீங்க. டெஃபினட்டாக வரும், கவலைப்படாதீங்க. எல்லாரோட பேரும் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம். ஓகே, இதோட கிளம்புற. மீண்டும் நாளைக்கு வந்து உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அப்படின்றது நெட்ஸ் பாய் ஃப்ரம் அஞ்சனா. நாளைக்கு இல்லை, மண்டே.